55வது கேள்வின்னு பார்க்கணுமே. ரைட், பின்வரும் போலி குறிமுறை கூற்றினை கருதுக. இந்த போலி குறிமுறை அப்படின்னு சொல்றது நாங்கள் ஒரு ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு முன்னால எழுதப்படக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த போலி குறிமுறை, சூடோ கோட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இங்க சொல்லப்பட்டிருக்க ஆரம்பத்தில் இது ஒரு மாறி பேமெண்ட் ஆப்ஷன் அப்படின்னு ஒரு மாறி கொடுக்கப்பட்டிருக்கு. அதனுடைய பெருமானமாக ஃபோல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ அது ஆரம்பத்தில் டிஃபைன் பண்ணப்பட்டிருக்கு, பேமெண்ட் ஆப்ஷன் சமன் ஃபோல்ஸ் அப்படின்னு சொல்லி இஃப் டிஸ்டன்ஸ் வந்துட்டு 100 விட பெரிதாக இருந்தால், அப்போ இது ஒரு தீர்மானம் என்ன செலெக்ஷன் உண்டு. டிஸ்டன்ஸ் வந்துட்டு 100 விட பெரிதாக இருந்தால் அந்த பேமெண்ட் ஆப்ஷன் வந்துட்டு ட்ரூவாக மாற்றப்படுது. ஃபோல்ஸாக இருந்தது மாறி அப்படின்னு சொல்றது அதுதான். மாறின்னு சொன்னால் பெருமானங்கள் மாறும். ஆரம்பத்தில் ஃபோல்ஸ் ஒன்று இருந்தது. இந்த நிபந்தனை உண்மையாக்கப்பட்டால் அதில் பெருமானம் ட்ரூவாக மாறும். திரும்ப அந்த இஃப்க்குள்ளே இன்னொரு இஃப் பாவிக்கப்பட்டிருக்குது. இஃப் வெஹிக்கிள் டைப் வந்துட்டு பஸ்ஸாக இருந்தால் அந்த பேமெண்ட் ஆப்ஷன் திரும்பவும் ஃபோல்ஸாக மாற்றப்படுது. இதனுடைய அர்த்தம் என்னென்றால் பேமெண்ட் ஆப்ஷன் ஆரம்பத்தில் ஃபோல்ஸாக இருக்குது. டிஸ்டன்ஸ் வந்து 100 விட குறைவாக இருந்தால் தான், அந்த இஃப் வந்துட்டு உண்மையாக இருந்தால் தான் இவ்வளவு நடக்கும். அப்போ டிஸ்டன்ஸ் வந்துட்டு 100 அல்லது 100 விட குறைவாக இருந்தால் இது அப்படியே நடக்காது. உதாரணமாக 99 இருந்தால் இந்த இஃப் வந்துட்டு உண்மை இல்லை, ஆகவே நடக்காது. பேமெண்ட் ஆப்ஷன் ஃபோல்ஸாகவே தான் இருக்கும் 100 விட குறைவாக இருந்தால். 100 விட கூடினால் தான் பேமெண்ட் ஆப்ஷன் என்னவாக மாறப்போகுது, ஃபோல்ஸாக இருந்தது ட்ரூவாக மாறப்போகுது. 100 விட கூடவாக இருந்து வெஹிக்கிள் டைப்ன்றது பஸ்ஸாகவும் இருந்தால் அது திரும்பவும் ஃபோல்ஸாக மாறுது. கிளியர்? அது ரைட். முதலாவது விடைய பாருங்க. டிஸ்டன்ஸ் வந்து 99 ஆகும். அவை 99 டிஸ்டன்ஸ் 99 சொன்னால் 100 விட குறைவு. ஆகவே இந்த இஃப் வந்துட்டு நடக்காதுன்னா இது ஒன்றுமே நடக்காது. இஃப்க்குள்ள தானே அவ்வளோ மீக்குது, இது ஒன்றுமே நடக்காது. அவை பேமெண்ட் ஆப்ஷன் ஃபோல்ஸ் ஆகவே தான் இருக்கு. வெஹிக்கிள் டைப் வந்துட்டு வெஹிக்கிள் டைப்பை நாங்கள் வந்து செக் பண்ணவே தேவையில்லை. டிஸ்டன்ஸ் வந்துட்டு 100 விட குறைவாக இருந்தால் இதுக்குள்ள போகாது. டிஸ்டன்ஸ் வந்து 99 இருந்தால் கட்டாயம் பேமெண்ட் ஆப்ஷன் வந்துட்டு ஃபோல்ஸாகத்தான் இருக்கும். இங்கே எதுவுமே இடம் பெறாது. 100 பெருசாயின மட்டும்தான் இதெல்லாம் நடக்கும். ஆகவே அதுக்கு வந்துட்டு ஃபோல்ஸ் தான் வரும். ஆகவே ட்ரூன்றது பிழை. டிஸ்டன்ஸ் வந்து 99 இருந்தால் வெஹிக்கிள் டைப்பை நாங்கள் செக் பண்ண தேவையில்லை. வெஹிக்கிள் டைப் வந்துட்டு 100 பெருசாக இருந்தால் மட்டும்தான் வெஹிக்கிள் டைப்பை நாங்கள் செக் பண்ணணும். 100 குறைவாக இருந்தால் அது கட்டாயம் ஃபோல்ஸ்லேயே தான் இருக்கும். ட்ரூன்றது பிழை. டிஸ்டன்ஸ் வந்துட்டு 101. 101 இப்போ 100 விட கூடிட்டு 100 விட கூடினால் ஃபோல்ஸாக இருந்தது ட்ரூவாக மாறும். ஃபோல்ஸாக இருந்தது இப்போ வந்துட்டு 100 கூடன்றதுனால ட்ரூவாக மாறும். அதுக்கு பின்னால வெஹிக்கிள் டைப் பஸ்ஸாக இருக்கான் தான் 100 விட கூடவா இருந்து வெஹிக்கிள் டைப் பஸ்ஸாகவும் இருந்தால் அது திரும்பவும் என்ன நடக்கும், ஃபோல்ஸாக மாறும். அவை அது வந்துட்டு இறுதி விட ஃபோல்ஸ்ன்றது தான் வரும். அப்போ அது சரி. நாலாவது விடைய பார்த்தோம்னா டிஸ்டன்ஸ் வந்து 101, ஆகவே 100 பெரிது, அவை ட்ரூவாக மாறும். வெஹிக்கிள் டைப் கார், அவை பஸ் இல்லை. பஸ்ஸாக இருந்தால் தான் திரும்ப ஃபோல்ஸாக மாறும். பஸ் இல்லாட்டி ஆகவே ட்ரூவாகவே தான் அது இருக்கும். ஃபோல்ஸாக இருக்காது, ட்ரூவாக இருக்கும். அப்போ அது பிள்ளை. மூன்றாவது விட கிளியரா? நிஷாம் கிளியரா? ஓகே ரைட். இப்போ 36வது கேள்வி பாருங்க. ஐசிடி வினாத்தாளுக்கு 10 மாணவர்கள் பெற்ற புள்ளிகள் பின்வரும் அணி ஏயில் தரப்பட்டுள்ளது. அணி அப்படின்னால் என்னென்றால் அணி என்னென்றால் 7 தரப்பட்டிருக்குது. இதுல அணின்னு சொல்றது எங்களுக்கு
ஒரு மாறிக்குள்ள பல பெருமானங்களை சேமித்து வைக்கிறது தான் அணி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ x7 நாங்கள் ஏற்கனவே இங்கே ஒரு மாறி பார்த்தோம். பேமெண்ட் ஆப்ஷனுக்குள்ள ஃபால்ஸ்னு ஒன்று சேமித்து வச்சுக்கிறோம். அது ஒரு மாறி. குறித்த ஒரு மாறிக்குள்ள ஒன்றுக்கு மேற்பட்ட பெருமானங்கள் சேமிப்புமாக இருந்தால் அதை நாங்கள் அணி அப்படின்னு சொல்லுவோம். ஏன்ற ஒரு அணி இருக்குது. அணிக்குள்ள பல பெருமானங்கள் சேமிக்கப்பட்டிருச்சு. இப்போ இதனுடைய இண்டெக்ஸ் வந்துட்டு நாங்கள் சுட்டி இருக்கோம். ஒவ்வொரு அணிக்கும் சுட்டி இருக்கும். இதில் சுட்டி வந்துட்டு 0. 0ல் தான் அணியினுடைய சுட்டி தொடங்கும். 1 2 3 4 என்று போகும். இதில் சுட்டிகள் 5. இதனுடைய சுட்டி 6. இது 7 8. இது வந்துட்டு 9. 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி தான் ஒவ்வொரு அணிக்கும் சுட்டிகள் போகும். அவ ஏனுடைய 0வது சுட்டில இருக்கக்கூடியது 76. அவ எதிர பெருமானம் வந்துட்டு 76 தான் இவ்வாறு குறிக்கப்பட்டிருச்சு. ஏட முதலாவது இண்டெக்ஸ்ல இருக்கிறது வந்து 49 குறிச்சிருக்கு. ஏட 7வது இண்டெக்ஸ்ல பெருமானம் என்னன்னு சொன்னால் 7ல் 93 இருக்குது. ஏட 9வது இண்டெக்ஸ்ல இருக்கிறது 70. இதில் சொல்லப்பட்டிருக்கு மிகவும் கூடிய புள்ளியை பெறுவதற்கு பின்வரும் எந்த சுற்றிணைப்பு பயன்படுத்தப்படும். கூடிய புள்ளி வந்து 93 தான் இருக்கிறதுக்குள்ள. ஆகவே 7 தான் விட 7வது இண்டெக்ஸ்ல இருக்கிறது. கிளியரா? அணி ரே அப்படின்னு சொல்லுவோம். ஓகேயா? ரைட், பாருங்க 37வது போலி குறிமுறை ஒன்று தரப்பட்டிருக்கு. டாலர் குறி எத்தனை தடவை நிறைவேற்றப்படும். இதில் கேள்வியில் சின்ன பிள்ளை ஒன்று இருக்கிறதுனால ஓல் மார்க்ஸ் கொடுத்திருப்பாங்க. இதுக்கு P7 0. இது வந்து ரிப்பீட் அன்டில் அப்படின்னு சொல்றது. ரிப்பீட் அன்டில் சொன்னால் இது இவ்வளவும் ரிப்பீட் ஆகும். இந்த நிபந்தனை உண்மையாகினால் லூப் வந்து நிப்பாட்டப்படும். இந்த நிபந்தனை உண்மையாகினால் இந்த ரிப்பீட் ஆகிறது நிறுத்தப்படும். இது ஒரு மீள் செயல் ரிப்பீட் அன்டில் சொல்றது. அது Q சமன் P mod 2. P மோட்னு சொல்றது பிரிக்கும் ஒரு வாரம் மீதி. Pன்றது 0. சைஃபரை வந்து 2ஆல பிரிக்கும் போது சைஃபர்ல 2கள் இல்லை. அவை மீதி 0 தான் வரும். அவை Q 0. அவை Qட பெருமானமும் எங்களுக்கு 0 தான் இதுக்கு கிடைக்கப்படும். சைஃபரை 2ஆல பிரிக்கும் போது மீதி 0 தான். பட் இஃப் Q சமன் 1 இருந்தால், Q வந்துட்டு 1 இருந்தால் தான் இந்த இஃப் நடக்கும். Q 1 இல்லை. Q 1 வர இல்லை. அவை இந்த இஃப் நடக்காது. டிஸ்பிளே டாலர்ன்றது நடைபெறாது. அப்புறம் P சமன் P சக 1 மாறுது. அவை பீர பெருமானம் எங்களுக்கு 1 மாறும். P சமன் 1 மாறினால் 1 5 விட குறைவுன்றது உண்மை. 1 5 விட குறைவுன்றது உண்மை என்றால் அதோட இந்த லூப் வந்துட்டு நிப்பாட்டப்படும். இது உண்மையாகினால் திரும்ப ரிப்பீட் ஆகாது. அவை டாலர் வந்துட்டு எங்களுக்கு ஒரு முறையும் பிரிண்ட் ஆக இல்லை இங்கே. ஆகவே இது வந்து கேள்வி இந்த பிழை ஒன்று இருக்கிறதுனால இதுக்கு ஓல் மார்க்ஸ் கிடைக்கும். இவங்க எதிர்பார்த்த கேள்வி என்னன்னு சொன்னால் இங்கே P வந்துட்டு பெரிது 5 வரணும்ன்றதான் அவங்க எதிர்பார்த்துக்கிறாங்க. ஆனால் சிறிது 5 மாற்றி போட்டாங்க. பெரிது 5 வந்தால் எங்களுக்கு கேள்வி இது சரி. பெரிது 5 நாங்கள் எடுத்து செஞ்சு பார்ப்போம். P7 0. அவை 0 mod 2க்கு வந்துட்டு Q7 1 வராது. மீதி அப்போ இது வந்துட்டு மோடுன்றது மீதி. மீதி வந்துட்டு 1 வந்தால் மட்டும்தான் டாலர் பிரிண்ட் ஆக போகுது. அது 0க்கு வராது. அவை Pக்கு திரும்ப 1 கூடும். அவ பீர பெருமானம் எங்களுக்கு சைஃபர்லேருந்து 1 மாறும். 1 5 விட பெரிதான்னு பார்க்குறோம். பெரிதாக இல்லை. ஆகவே லூப் திரும்ப நடக்கும். அவை இப்போ P 1ன்றதுனால 1 2ஆல பிரித்தால் 1ல் 2கள் இல்லை. அவை 1 2ஆல பிரித்தால் மீதி 1 தான். சரிதானே? அவை Q சமன் 1 வருது. ஆகவே டாலர் வந்துட்டு பிரிண்ட் ஆகும். அப்புறம் Pக்கு அடுத்த பெருமானம் 1 கூடுது. ஆக 2 2ஆல பிரித்தால் மீதி 0 மீதி 1 வராது. ஆகவே அதுக்கு டாலர் பிரிண்ட் ஆகாது. 3 2ஆல பிரிக்கும் போது மீதி 1 வரும். ஆகவே அதுக்கு வந்துட்டு ஒரு டாலர் பிரிண்ட் ஆகும். அப்புறம் அடுத்த 4 வரும்.
பி கொண்ட கூட்டினோம்னு சொன்னால் பி பெருமானம் 4ஆக மாறும். 4ஐ 2ஆல் பிரிக்கும் போது மீதி ஒன்று வராது. ஆகவே டாலர் பிரிண்ட் ஆகாது, 4க்கு பிரிண்ட் ஆகும். அடுத்தது பி ப்ளஸ் 1 5. 5 5 விட பெரிதான்னு பார்க்குறோம், அது உண்மை இல்லை. 6 தான் 5 விட பெருசு, அப்போ அதுவும் உண்மை இல்லாததுனால திரும்பவும் லூப் நடக்கும். 5 வந்து 2ஆல் பிரிக்கும் போது மீதி ஒன்று வாரத்தினால ஒரு டாலர் பிரிண்ட் ஆகும். ஒரு 5 3 6. 6 5 விட பெரிதான்னு பார்க்குறோம், அது உண்மை. ஆகவே லூப் அதுக்கு மேலே நடக்காது. இப்படி இந்த குறி மாறி இருந்தால் விட 3வது வரும். அவை மாறி தான் வந்திருக்கணும். மாறி வராததுனால இதுக்கு வந்துட்டு ஓல் ஆன்சர் கொடுத்துருப்பாங்க ஸ்கீமில். கிளியரா இது? ரிப்பீட் until வலப்பக்கத்தில் உள்ள பாய்ச்சல் கட்டுப்படுத்திக்கிறது. அது உள்ளீட்டு எண் 0க்கும் 100க்கும் இடையே இருப்பின் செல்லுபடியான புள்ளின்னு வரணும். அவை நாங்கள் உள்ளிடுற அந்த என்ற பெருமானம் 0க்கும் 100க்கும் இடைப்பட்டதாக இருந்தால் செல்லுபடியான புள்ளின்னு சொல்லி வரணுமாம். அப்படி இல்லாட்டி செல்லுபடியாகாத புள்ளின்னு வரணும். இப்போ என்ன நாங்கள் உள்ளீடாக எடுக்கிறோம், ஒரு இலக்கத்தை உள்ளீடாக எடுக்கிறோம், அது வந்து 0க்கும் 100க்கும் இடைப்பட்டதான்னு பார்க்க போகிறோம். இடைப்பட்டதாக இருந்தால் செல்லுபடியான புள்ளின்னு வரணும். முதலாவது வந்து அது 0 அல்லது 0த்தோட பெருசான்னு பார்க்குறோம். அப்படி 0த்தோட பெருசு இல்லாட்டி கட்டாயம் அது வந்துட்டு செல்லுபடியாகாத புள்ளி அப்படின்னு சொல்லி வருது. 0த்தோட பெரிதாக இருந்தால் அடுத்து நாங்கள் பார்க்கணும் 100 விட சின்னதாக இருக்குதான்னு சொல்லி பார்க்கணும். 0த்தோட பெரிதாக இருந்தால் இப்போ 200ம் 0த்தோட பெரிதான். அது அடுத்த நிபந்தனையில் நாங்கள் எண் வந்துட்டு சிறிது அல்லது சமன் 100 செக் பண்ணணும். அவை எண் 0 பெரிதாகவும் இருக்குது, எண் வந்துட்டு 100வும் சிறிதாகவும் இருந்தால்தான் செல்லுபடியான புள்ளி. அவை இங்கே வந்துட்டு ஆம் வரணும். 100 சிறிதாகவும் இருந்தால் 100 சின்ன இல்லாட்டி அது செல்லுபடியாகாத புள்ளி. அவை இங்கே இல்லை. அவை பின்றது எண் சிறிது அல்லது சமன் 100, கியூ ஆம், ஆர் இல்லை. அது கிளியரா? ரைட். 39. வலப்பக்கத்தில் உள்ள பாய்ச்சல் கோட்பாட்டின் தர்க்கத்திற்கு சமவலு உள்ள போலி குறிமுறை யாது? ஆரம்பத்தில் நாங்கள் சியை உள்ளீடு செய்கிறோம். எஃப் கணிக்கப்படுது எப்படின்றால் 9ஆல் சியை பெருக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த வார விடை எஃப்பை வந்துட்டு 5ஆல் பிரிக்கிறோம். அதுக்கு பின்னால் 32 கூட்டுறோம். இதை நாங்கள் ஒரே அடியாக எழுதவும் மேலும் 9ஆல் சியை பெருக்கி போட்டு 5ஆல் பிரித்து என்ன செய்யணும், அதுக்கு பிறகு நாங்கள் 32 கூட்டணும். முதலாவது இங்கே இது ரெண்டையும் பெருக்குது. என்ன பெருக்கி வார விடைய நாங்கள் அந்த எஃப்பை தான் திரும்ப 5ஆல் பிரிக்கிறோம். அதுக்கு பிறகு அதோட 32 கூட்டுறோம். பெருக்கல் பிரித்தலுக்கு பிறகுதான் கூட்டல் நடக்கும். இதை நாங்கள் இப்படி ஒரே அடியாக எழுதுவோம். மேலும் இது 3 ப்ரொசஸையும் நாங்கள் ஒரே ப்ரொசஸுக்குள்ள எழுதுவோம். மேலும் இதுக்கு சமவல் உள்ள போலி குறிமுறை ரீட் சி வந்திருக்குது. அது சிஏ உள்ளீடுக ரீட் சி. சரி, அடுத்து 9C. 9C தான் அடுத்தது. இப்போ அதுக்கு பிறகு நாங்கள் பிரித்ததுக்கு 5ஆல் பிரித்ததுக்கு பின்னால் தான் 32 கூட்டணும். 32 கூட்டிட்டு 5ஆல் பெருக்கிப்படுதுங்க. அப்போ அமைப்பில் அவை 9C, அதுக்கு கீழே 5 பிரித்தல் ப்ளஸ் 32 என்று சரி, அது வந்து 3F வராது, F வரணும். அப்போ அதுவும் பிழை. இங்கே 9C அப்புறம் 32 கூட்டிட்டு 5ஆல் பெருக்கி சரி வராது, 5ஆல் பிரித்தல் தான் இருக்குது. அவை இங்கே பிழை. இது சரி, 9C 5ஆல் பிரித்து 32 கூட்டுறோம். ஓகே. ரைட். ஏதாவது டவுட்னா கேளுங்க.
செய்நிரலாக்க மொழிகள் தொடர்பாக பின்வரும் கூற்றுகளுள் சரியானது. செய்நிரலாக்க மொழிகள் 3 வகையான மொழிகள் இருக்குது. ஒன்று வந்து இயந்திர மொழி, மெஷின் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இயந்திர மொழி. இப்போ அந்த மெஷின் லாங்குவேஜ்ன்றது 0,1 மட்டும் வந்து தான் மெஷின் லாங்குவேஜ். சைஃபரையும் ஒன்றுகளையும் அடிப்படையாக கொண்ட மொழி நான் சொல்லும் இயந்திர மொழி. இப்போ முதலாம் தலைமுறையில் இந்த இயந்திர மொழி தான் காணப்பட்டது. அப்புறம் இரண்டாம் தலைமுறையில் வருது அசம்பிளி லாங்குவேஜ்னு சொல்லி, ஒருங்கு சேர்ப்பு மொழி. அசம்பிளி லாங்குவேஜ் ஒருங்கு சேர்ப்பு மொழி. அப்போ இதுவும் கீழ்மட்ட மொழி தான். இரண்டுமே கீழ்மட்ட மொழிகள் அல்லது தாழ்மட்ட மொழிகள்னு சொல்லுவோம். சில குறியீடுகளும் இங்கே அசம்பிளி லாங்குவேஜில் பயன்படுத்தப்பட்டது. அடுத்ததான் வருது மூன்றாம் தலைமுறையிலிருந்து உயர்மட்ட மொழிகள், ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். மீதி மற்ற இரண்டும் லோ லெவல் லாங்குவேஜ். இது வந்து ஹை லெவல் லாங்குவேஜாக இருக்கும், உயர்மட்ட மொழி. மூன்றாம் தலைமுறை காலப்பகுதியில் அறிமுகப்படுத்தப்படுது. மெஷின் லாங்குவேஜ் தான் கணனிக்கு தெரிந்த மொழி இந்த மெஷின் லாங்குவேஜ் 0,1. இந்த அசம்பிளி லாங்குவேஜ் ஹை லெவல் லாங்குவேஜ் நாங்கள் கணனிக்கு தெரிந்த மொழியாக மாற்றுறதுக்கு தான் நாங்கள் மொழிபெயர்ப்புகள் ஒன்று பயன்படுத்துகிறோம். மொழிபெயர்ப்பு, டிரான்ஸ்லேட்டர்ஸ் என்ன, ஒரு முறைமை மென்பொருள் அப்படின்னு சொல்லி படிப்போம். மொழிபெயர்ப்பி. அவை 3 வகையான மொழிபெயர்ப்பு. ஒன்று வந்துட்டு ஒருங்கு சேர்ப்பி அப்படின்னு ஒன்று இருக்குது. அசம்பிளி லாங்குவேஜை மெஷின் லாங்குவேஜுக்கு மாற்றுறதுக்கு நாங்கள் ஒருங்கு சேர்ப்பி அப்படின்னு ஒன்று பயன்படுத்துவோம். அதே நேரம் தொகுப்பி வரிமொழி மாற்றி அப்படின்னு சொல்லி இன்னும் 2 மொழிபெயர்ப்புகள் இருக்கு இந்த உயர்மட்ட மொழியை இயந்திர மொழிக்கு மாற்றுறதுக்கு. பட் அதில் முதலாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, இயந்திர மொழியில் கணனிக்கு விளங்கத்தக்க இரும இலக்க பிட் அடிப்படையிலான அறிவுறுத்தல்கள் பயன்படுத்தப்படுது என்று சரி. இயந்திர மொழியில கணனிக்கு தெரிந்தது சைபர் மட்டும்தான். அந்த இரும இலக்க பிட் அடிப்படையிலான அறிவுறுத்தல் தான் இயந்திர மொழியில பயன்படுத்தப்படுது. மெஷின் லாங்குவேஜ்ல 0,1 மட்டும்தான் பயன்படுத்தப்படும். ஒருங்கு சேர்ப்பு மொழி அப்படின்னு சொல்றது இயந்திர குறிமுறையின் ஒரு குறியீட்டு வகை குறிப்பினை பயன்படுத்தும் ஒரு குறியீடுகளை கொண்டதாக இருக்கும் என்று பார்த்தோம். ஒரு கீழ்மட்ட இயந்திர துறைசார் செய்நிரலாக்க மொழி ஒரு கீழ்மட்ட மொழியாகவும் இருக்கும். உயர்மட்ட செய்நிரலாக்க மொழிகள் ஹை லெவல் லாங்குவேஜ்னு சொல்றது இயந்திரத்தை சாராது மெஷின் லாங்குவேஜ்னு சொல்ல மாட்டோம். அதை நாங்கள் உயர்மட்ட மொழி, இயந்திரத்தை சாராத மொழியாக இருக்கு. அதாவது இயந்திரங்களுக்கு நேரடியாக அறிந்து கொள்ள முடியாது மொழிபெயர்ப்பு இல்லாமல். எல்லாம் சரி. எம்சிக்குள்ள ஏதாவது டவுட் இருக்கா? ரைட், அடுத்தது பார்ப்போம். பார்ட் 2ல இந்த முதலாவது பெரிய கேள்வியில் நாங்கள் 10 சிறிய கேள்விகள் இருக்கும். 10ஐயும் நாங்கள் செய்யணும். அதுக்கு 20 மார்க்ஸ் இருக்குது. இது கட்டாய வினா, முதலாவது வினா. வரியுறு எம் ஆனது எஸ்கியில் 109 அதோட பெருமானமாம். சிம்பிள் எம்முக்கு 109 பெருமானம் தரப்பட்டிருக்கு. எஸ்கியில் ஒரு ஓடருக்கு தான் பெருமானம் போகும். ஒவ்வொரு வரிவுக்கும் 7 பிட்களை பயன்படுத்தி நோ எனும் சொல்லில் உள்ள இருமுகை குறிப்பை எழுதுக. எம்முக்கு 109 என்றால் எண்ணுக்கு எம்முக்கு அடுத்த இலக்கம் தான் எண். அவை எண்ணுக்கு 110 வரும். MNO அவை ஓவுக்கு 111 வரும். இது ரெண்டையும் அடி 2ல் மாற்றி நாங்கள் எழுதினோம்னு சொன்னால் இருமுகை குறிப்பு வந்துடும். அது 110 நாங்கள் அடி 2ல் எழுதுறதாக இருந்தால் 110ஐ 2ஆல் பிரிக்கலாம், அல்லது இவ்வாறு இடப்பெருமானங்களை போட்டு எழுதலாம். 1 2 4 8, அதுக்கு அடுத்த இடப்பெருமானம் 16 32 64 128 வராது. 110 தான் நாங்கள் எழுத போகிறோம். 110 நாங்கள் அடி 2 எழுதுனால் 64 வரும். 64 32 96 96 16 112 ஆயிரும். 112 எங்களுக்கு 110 தான் தேவை. 16 வராது. 96 8 104 104 4 108 108 2 110. ஆகவே இது இல்லை. அப்போ இதுதான் 110.
எண்ணுக்குரிய பெருமானம் இதுதான். அவை எண்ணுக்கு நாங்கள் எழுதுறா 101 1 1 1 0 வருது. இதுதான் எண். இன்னும் எழுதணும் என்றால் ஓம் எழுதணும். அவை 111 வரணும் எங்களுக்கு. 110 இன்னொரு இடப்பெருமானத்தை ஒன்றை கூட்டி விட்டோம்னா 111 வந்துடும். 111 பெருமானம் இவ்வாறு வரும். அப்போ 1 1 0 1 1 1 1. அப்போ இதுதான் நோ என்ற சொல்லினுடைய இரும வகை குறிப்பு. 110 என்ற பெருமானத்தையும் 111 என்ற பெருமானத்தையும் அடி ரெண்டுக்கு மாற்றும். சரியா இது? ரைட். ரெண்டாவதுல ஏ பார்ப்போம். வலுவளங்கள் ஆழி தொழிற்படும் அதேபோல வெப்பநிலை ஓர் உயர் பெருமானத்தில் இருக்கும் போது ஒரு சீலிங் விசிறி ஒரு ஃபேன் தொழிற்படுவதற்காக உருவாக்கப்பட்ட பின்வரும் எளிதாக்கிய சுற்றை கருதுக. பீக்கமாக்கி ஆகியவற்றுக்குரிய இரு தர்க்கப்படலையும் எழுதுக. வலுவளங்கள் ஆழி தொழிற்படும் அதேபோல அப்ப ஆழி தொழிற்படணும் ஒன்றுல இருக்கணும். அதேவேளை வெப்பநிலை ஓர் உயர் பெருமானம். வெப்பநிலை ஓர் உயர் பெருமானம்ன்றது 0. உயர் பெருமானம்ன்றது ஒரு 0 காணப்படுது. உயர் பெருமானத்தில் இருக்கணுமாக இருந்தால் அவங்க 0 தான் உயர் பெருமானத்துக்கு எங்களுக்கு கிடைக்கணுமாக இருந்தால் இங்கே நாங்கள் நோட் கேட் சேர்க்கணும். அப்போதான் எங்களுக்கு அது 0 கிடைக்கும். ஆழி தொழிற்படுறது ஒன்றில் இருக்கிறது ஒன்றாக இருக்கிறது. அவை நோட் கேட் இங்கே தேவையில்லை. ஆழி ஒன்றில் இருக்கணும். ஓஃப்ல இருக்கணுமாக இருந்தால் நோட் கேட் சேர்க்க வேண்டி வரும். அவை ஒன்று பெருமானம் எங்களுக்கு கிடைக்கணும். ஆகவே ரைட். இங்கே ஆழி ஒன்றில் இருக்கணும். அதே நிலையில் வெப்பநிலை ஒரு உயர் பெருமானத்தில் இருக்கணும். உயர் பெருமானம் என்றால் அது 0 இருக்கணும். அப்படின்றால் நோட் கேட்டை சேர்க்கணும். இரண்டுமே கட்டாயம் நடக்கணுமாம். ஆழி தொழிற்படும் அதேவேளை வெப்பநிலை ஓர் உயர் பெருமானத்தில் இருந்தால் தான் ஃபேன் சுத்தும். இரண்டுமே கட்டாயம் நடக்கணுமாக இருந்தால் என்கேட். ஆழி ஒன்றையும் இருக்கணும். என்ன இது உயர் பெருமானத்தையும் இருக்கணும். ரெண்டுமே கட்டாயம் நடந்தால் தான் ஃபேன் ஒன்றாகுமாம். ரெண்டுமே நடக்கணுமாக இருந்தால் என்கேட். ரெண்டுல ஏதாவது ஒன்று நடந்தால் போதும்னால் ஒரு கேட். ரெண்டுல ஏதாவது ஒன்று சொன்னால் ஒரு கேட். ரெண்டுமே கட்டாயம் நடக்கணுமாக இருந்தால் என்கேட். அவை இங்கே என்கேட் வரும். கிளியரா? அது நோட் கேட்டும் என்கேட். சரியாது? அடுத்த பாப்போம். சலவை பொறி ஒன்றை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. சலவை பொறியினுடைய பின்வரும் குறித்த தர்க்க சமவெளி உள்ள மெய்நிலை அட்டவணை ஆகும். ஒவ்வொரு முகப்படையாளமும் மெய்நிலை பெருமானம் 1,0 எழுதுக அப்படின்னு சொல்லி ஏலேருந்து H வரைக்கும் நம்ம எழுதணும். அப்ப இங்க அப்ப இதுதான் சலவை பொறியினுடைய தர்க்க சுற்று. இதுவும் என்கேட், இதுவும் என்கேட். இதெல்லாம் சேர்த்து ஒரே என்கேட்டுக்குள்ள அனுப்பினாலும் ஓகே தான். இது மூன்றுமே சேர்த்து என்கேட். அவ என்கேட்டினுடைய தொழிற்பாடு என்னன்னு சொன்னால் பெருக்கப்படும் எல்லா உள்ளீடுகளுமே 3 உள்ளீடு போது என்கேட்டுக்குள்ளதான். அவை 3 உள்ளீடுமே ஒன்றாக இருந்தால் மட்டும்தான் எங்களுக்கு தொழிற்படக்கூடிய ஒன்று கிடைக்கும். 3மே ஒன்றாக இருக்கும். ஏதாவது ஒரு 0 வந்தாலும் இங்க ஏதாவது 1 0 வந்தாலும் 0 பெருக்கும் போது 0 மாறிடும். அவை என்கேட்டினுடைய எங்களுக்கு வருமாக இருந்தால் அவை 3மே என்கேட் தான் வருது. அவை 3மே ஒன்றாக இருந்தால் மட்டும்தான் எங்களுக்கு பெருக்கும் போது ஒன்று வரும். ஓர் ஒன்று ஒன்று ஓர் ஒன்று ஒன்று இங்கே ஒன்று வரும்.
இங்கே ரெண்டு ஒன்று வந்து ஒரு பூஜ்ஜியம் வந்தாலும் இங்கே என்ன வந்துடும், பூஜ்ஜியம் வந்துடும். ஓரொண்டு ஒன்று ஒரு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம், ஏன்னால் என்கேட் தானே பெருக்கிப்படும். மற்ற எல்லாத்துலேயுமே பூஜ்ஜியம் இருக்குது, ஒரு பூஜ்ஜியம் இருக்குது அல்ல ரெண்டு பூஜ்ஜியம் சரி இருக்குது. பூஜ்ஜியத்தால் பெருக்கும் போது எல்லாமே பூஜ்ஜியமாக மாறிடும். இப்போ என்கேட்டில் மூன்றுமே ஒன்றாக இருந்தால் மட்டும்தான் ஒன்று வரும். அப்போதான் இது வந்து தொழிற்படக்கூடியதாக இருக்கு. ஆளி ஒன்றையும் இருக்கணும், புலனி மூடப்பட்டிருக்கணும், நீர்மட்ட புலனி நிரம்பி இருக்கணும். அது மூன்றுமே ஒன்றுல இருந்தால் தான் இங்கே தொழிற்படக்கூடிய ஒன்றை எங்களுக்கு எடுக்கலாம். ஓகே, அது எச்சுக்கு மட்டும் உண்டு, மற்ற எல்லாம் போச்சு. ரைட். அடுத்து சொல்ல பாருங்க, நீர்வீழ்ச்சி ஆயுள் வட்ட மாதிரியத்திற்கும் ஊட்டாட்ட விருத்தி ஆயுள் வட்ட மாதிரியத்துக்கும் இடையிலான பிரதான வேறுபாடு யாது? இப்போ நீர்வீழ்ச்சி மாதிரியம் அப்படின்னு சொல்றது எனக்கு தெரியும், 6 கட்டங்கள் இருக்குது. எஸ்டிஎல்சியினுடைய 6 கட்டங்கள், சிஸ்டம் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் 6 கட்டம், தேவை பகுப்பாயிலிருந்து மெயின்டெனன்ஸ் வரைக்கும், பராமரித்தல் வரைக்கும் 6 கட்டம் இருக்கு. அந்த 6 கட்டத்திலையும் ஒவ்வொரு கட்டத்தையும் படிப்படியாக செய்கிறதான் வாட்டர்ஃபால் மாடல். நீர்வீழ்ச்சி மாதிரின்றது தேவை பகுப்பாய்வுக்கு பின்னால் நாங்கள் வடிவமைப்பு செய்யணும். அவை வடிவமைப்பு கட்டத்துக்கு வந்ததுக்கு பின்னால் நாங்கள் திரும்பவும் தேவைகளில் எந்த மாற்றத்தை மேற்கொள்ள முடியாது. அதுதான் நீர்வீழ்ச்சி மாதிரியம். ஊட்டாட்ட விருத்தி மாதிரியம் சொன்னால் ஒவ்வொரு ஊட்டாட்டம் நடக்கும், அதாவது ஒவ்வொரு மீள் சுழற்சி நடக்கும். ஒவ்வொரு மீள் சுழற்சிக்கு பின்னாலே நாங்கள் முறைமையினுடைய ஒரு பகுதியை நாங்கள் வெளியீடு செய்வோம். அந்த வெளியீட்டை பயன்படுத்தி பயனர்கள் என்ன செய்யலாம் என்றால், ஃபீட்பேக்கின் அடிப்படையில் நாங்கள் அடுத்த பகுதியை வெளியீடு செய்யலாம். ஒவ்வொரு ஊட்டாட்டத்தின் போதும் ஒவ்வொரு மீள் வருகையின் போதும் ஒரு குறித்தொரு வெளியீடு பயனர்களுக்கு வழங்கப்படும். வேறுபாடு, பயனர்கள் வந்துட்டு இறுதி முறைமையை வந்துட்டு இறுதி கட்டத்தில் தான் இங்கே பார்க்கலாம். நீர்வீழ்ச்சி மாதிரியில் இறுதி கட்டத்திலேயே கடைசியாக தான் நாங்கள் என்ன செய்யலாம், பயனர்கள் முறைமையை பார்வையிடலாம். இங்கே வந்துட்டு ஒவ்வொரு ஊட்டாட்டத்துக்கு பின்னரும் பயனர்களுக்கு வெளியீடு வழங்கப்படும். தேவைகளில் வந்துட்டு அபிவிருத்தியின் போது, முறைமையினுடைய அபிவிருத்தியின் போது தேவைகளை எந்த மாற்றத்தை நாங்கள் இங்கே மேற்கொள்ள இயலாது. இங்கே வந்து தேவைகளை நாங்கள் மாற்றங்களை இடைநடுவுலையும் நாங்கள் என்ன செய்யலாம், ஊட்டாட்ட விருத்தியில் மாற்றங்களை ஏற்படுத்தலாம். இப்போ அதை நீங்கள் எழுதலாம். ஊட்டாட்ட விருத்தி ஆயுள் வட்ட மாதிரத்தின் ஒரு அனுகூலத்தை எழுதுக. பயனர்களுக்கு வந்துட்டு பின்னூட்டல்களை வழங்கக்கூடிய வசதி இங்கே காணப்படும். ஏன்னா ஃபீட்பேக் வழங்கக்கூடிய வசதி காணப்படுது. அது ஒரு முக்கியமான அனுகூலமாக நாங்கள் சொல்லலாம். ஓகே, அது நீர்வீழ்ச்சி மாதிரி 2ஆம் அலகுல இருக்கும் 11ஆம் தளத்தில். ரைட். 4வது, ஒரு மேசை கணனி வாங்கப்பட்டு வெவ்வேறு புறச்சாதனங்கள் அதன் நினைக்குமாறு கேட்கப்பட்டுள்ளீர். எனக்கு இந்நோக்கத்திற்காக நிறைவேற்றப்பட வேண்டிய பணிகள் பணி நிரலில் குறிக்கப்பட்டுள்ளன. இப்போ என்னென்ன துறை என்னென்ன வேலைக்கு நாங்கள் பயன்படுத்தப்படணும்னு சொல்லி பார்க்கணும். எல்இடி திரை, அவை திரையை நாங்கள் நினைக்கிறதுக்கு நாங்கள் பயன்படுத்துறது இந்த விஜிஏ போர்ட்டை தான் நாங்கள் பயன்படுத்துவோம். திரையை இணைக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். திரைக்கு வந்து நாங்கள் விஜிஏ போர்ட் பயன்படுத்துவோம். அடுத்து சாவி பலகையும் சுட்டியும் கிளியர் இல்லாமல் இருக்குது. வந்துட்டு யூஎஸ்பி போர்ட் என்ன, யூஎஸ்பி போர்ட்டில் நாங்கள் சாவி பலகையும் சுட்டியும் இணைக்கலாம். பழைய நாங்கள் சாவி பலகை சுட்டிக்கு நாங்கள் PS2 துறையும் உங்களுக்கு இருக்கும் புத்தகத்தில், PS2 அதையும் நாங்கள் பயன்படுத்தலாம் சாவி பலகையும் சுட்டியும் இணைக்கிறதுக்கு. ஆனால் தற்கால நவீன
கீபோர்ட் மவுஸ் எல்லாம் PS2 துறை வாரதில்லை, யூஎஸ்பியில் தான் நாங்கள் இணைப்போம். அடுத்து வலையமைப்பு வடம், வலையமைப்பு தொடர்பான வடங்கள், ரவுட்டர், மொடம், அந்த சாதனங்கள் இணைக்கிறதுக்கு நாங்கள் பயன்படுத்துகிறோம். இது வந்து RJ45 போர்ட், RJ45ன்னு சொல்லுவோம். அந்த RJ45 போர்ட்டு தான் வலையமைப்பு துறை அப்படின்னு சொல்லலாம். அது அப்போ வலையமைப்பு வந்தால் அந்த RJ45 தான் வலையமைப்பு வடத்தை இணைக்கலாம். அதாவது RJ45 கேபிள் தான் அந்த வடமாக இருக்கும். அடுத்து வலுவளங்கள் வடம், பவர் கேபிள் இணைக்கிறதுக்கு இந்த பவர் போர்ட் இருக்கும். பவர் கேபிள் நாங்கள் கரண்ட் வயர் அடிக்கிறதுக்கு அந்த போர்ட் இருக்கும். கிளியர் அது? ஓகே. 4வது போர்ட் துறைகள், எல்லா துறையும் இருக்கும், என்ன பயன்பாடு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு 10ஆம் ஆண்டு புத்தகத்தில் இருக்கும். டி வந்துட்டு VGA, நீல கலரில் இருக்கும். மானிட்டருக்கு பின்னுக்கு இருக்கும் VGA போர்ட். கேபிள்லையும் நீல கலர் ப்ளூ கலரில் இருக்கும் VGA போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். திரை மானிட்டர் இணைக்கிறதுக்கு, அதே மாதிரி நாங்கள் வந்துட்டு ப்ரொஜெக்டர் மல்டிமீடியா இணைக்கிறது போர்ட்டுக்கும் நாங்கள் இதை பயன்படுத்தலாம். ஏன்னா HDMI இருக்கும், VGA இருக்கும். நாங்கள் மல்டிமீடியாவுக்கு திரையை இணைக்கிறதுக்கு இந்த VGA இருக்கும். 5வது வேர்டில் வந்துட்டு நாங்கள் வடிவமைப்பதற்கு முன் இப்படி இருக்கலாம், வடிவமைத்த பின் இப்படி இருக்கலாம். சொல்முறை வழிப்படுத்தல் மென்பொருளில் சைஸ் மாறையில்னு சொல்கிறாங்க. ஃபோன் சைஸை மாற்ற இல்லை, இவ்வாறு டாக் பண்ணப்பட்டிருக்கு. டாக் பண்ணப்பட்டிருக்குதுன்னு சொன்னால் போல்ட் பாவிக்கப்பட்டிருக்குது, B என்ற வடிவம். கருவிகள் யாவைன்னு அந்த போல்ட் பாவிக்கப்பட்டிருக்குது. அடுத்து அந்த இட்டாலிக் பயன்படுத்தப்பட்டிருக்கேன். இப்படி சரி, இந்த ஐ ஒன்று இருக்கும், அந்த ஐயை பயன்படுத்திருக்கு இட்டாலிக், அதாவது சரித்தெழுத்துறது. அடுத்து இந்த 21st அப்படின்னு சொல்கிறத இவ்வாறு மேலே கொண்டு போயிருக்குது. நான் சொல்லுவோம் சூப்பர் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லுவோம். என்ன அதுக்கு அந்த எக்ஸ் வர்க்கம் அப்படின்ற மாதிரி ஒரு குறியீடு ஒன்று இருக்கும் வேர்டில், அதை பயன்படுத்தலாம். இது இந்த 3ம் தான் பயன்படுத்தப்பட்ட கருவிகள். கிளியரா? கீழே உள்ள மாதிரி வடிவமைக்க என்னென்ன கருவிகள் பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு கேட்கப்பட்டிருக்கு. இது 3ம் கருவிகள். ரைட். 6வது முகில் கனிமையினுடைய 3 சேவைகள் சொல்லப்பட்டிருக்கு. உட்கட்டமைப்பு சேவை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ், மென்பொருள் சேவை, சாஃப்ட்வேர் as a சர்வீஸ், அடுத்த பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ். இவ்வாறு 3 சேவைகள் இருக்கு முகில் கனிமைக்கு.